வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேஷ் ப்ரௌன் ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஈஸியாக, குவிக்காக, அதே டைமில் கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம துருவின உருளைக்கிழங்குல குளிர்ந்த தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை ஒரு 2லேருந்து 3 தாட்டி நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் போயிட்டு நமக்கு ஹேஷ் ப்ரௌன் ரெசிபி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். அதில் நாம் வாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இதில் வச்சிடலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா இருத்து விட்டுட்டு இதில் வச்சிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ இது கூட காக்காப் அளவு மைதா மாவு சேர்த்துடலாங்க. காக்காப் அளவு துருவின சீஸ் சேர்த்துடலாம். முட்டை 1 சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு மிக்ஸ் ரெடி ஆகிருச்சு. இப்போ அடுத்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மிக்ஸை பேனில் வச்சிடலாங்க. நான் இதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி மற்றதையும் வச்சிடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். ஒவ்வொரு சைடும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வச்சு ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சைடு கிறிஸ்பியாக ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஹேஷ் ப்ரௌன் ரெசிபி சூப்பராக, குவிக்காக, கிறிஸ்பியாக ரெடி ஆகிருச்சு. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாங்க. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.